மணல் கொள்ளையை தடுத்தால், கல் குவாரி கொள்ளையை தடுத்தால் டாஸ்மாக் நடத்த வேண்டிய தேவையே இல்லை. எவ்வளவு கேவலமான ஒரு நிர்வாகம் இது! தயவுகூர்ந்து எண்ணி பாருங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சி ஒருவன் குடும்பம் நடத்தினால் அதை இழிவாக பார்க்கிறோம். ஆனால் சாராயம் விற்று ஒரு ஆட்சி நடத்தினால் அது இழிவில்லையா? சாராயம் விற்கிறவன் மட்டும் கேவலமானவன், சாராயம் விற்கிற ஆட்சி நல்ல ஆட்சியா? அது எவ்வளவு கேவலமானது! சாராயம் விற்பதில் வருகிற லாபத்தை வைத்து நீ லேப்டாப் வழங்க வேண்டுமா? சாராயம் விற்கிற லாபத்திலே நீ மிக்சி கிரைண்டர் வழங்க வேண்டுமா? சாராய பணத்திலே நீ சைக்கிள் கொடுக்க வேண்டுமா? சாராயம் விற்கிற பணத்திலே இலவச திட்டத்தை அறிவிக்க வேண்டுமா? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் தாயுள்ளத்தோடு ஒரு வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய விரும்பினால் 18,000 டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடு. தாயுள்ளத்தோடு சிந்தியுங்க. இது ஒரு கேவலமான முறை. இது சாராயம் விற்று புழப்படுத்துவதற்கு சமம். இது தனி மனிதன் சாராயம் விற்றால் எவ்வளவு கேவலமானதோ அப்படி ஒரு ஆட்சி சாராயம் இருக்கிறது. 18,000 கோடி கடைகள், பல 1000 கோடி வருமானம். அதுலதான் உங்க பிள்ளைங்களுக்கு லேப்டாப் வரும், அதுலதான் உங்க பிள்ளைங்களுக்கு அப்ப இலவச வண்ண தொலைக்காட்சி வழங்கப்படும், அதுலதான் இலவச சைக்கிள், அதுலதான் மிக்சி கிரைண்டர் ஃபேன்.